ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ கோஜி ஜெகநாத் ಸಮಸ್ಯೆ ಕೆಂಚಂತೆ ಎಂತ ಸಕ್ಕೋಸರ್ತಾ ಅಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்கிட்ட நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்னோடய ஸ்டோரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேரும் சொல்லுங்கள் சிஸ்டர், எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கேட்கணும் போல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசலை. தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்போது அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் யாரையும் இதில் வந்து ப்ளேம் பண்ணவோ இல்லை யாரையும் நான் குத்தி சொல்கிறதோ இல்லை. எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் எங்ககிட்ட சொல்லுங்கள். ரொம்ப வந்து நம்ம டீப்புக்கெல்லாம் போக வேண்டாம். பட் அப்போது வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்தளவுக்கு மெச்சூர் இல்லை. எல்லாத்துக்குமே பயப்படுவேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். என் அம்மா சொல்லுவாங்க, நீ தவறி வந்து பொண்ணாக பிறந்துட்டேன், நீ எனக்கு பையனாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போ இருந்த லைஃப்க்கும் இப்போ இருக்கிற லைஃப்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கே சில டைம் பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் வந்து ஏமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும் போது இதை வந்து ஓகே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த லைஃப்க்கும் இப்போ இருக்கிற லைஃப்க்கும் நான் சத்தியமாக அடித்து சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் இருந்த லைஃப் வந்து உண்மையாக சொல்ல ரொம்ப வேர்ஸ்டான லைஃப்னு சொல்லுவேன். இப்போ இருக்கிறதாட்டில் அட்லீஸ்ட் 100%ல் ஒரு 20% எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி நான் இருக்கேன். அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நானும் உங்களை மாதிரி எக்ஸைட்டாக இருக்க சொல்கிறதுக்காக. ஏன்னா மேரேஜை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். மேரேஜ் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து இந்த வந்தது அதெல்லாமே இல்லை. ஸ்டார்டிங் அந்த கடைசி நான் வந்து ஒடிசாவுக்கு வந்து 2019 ஆகஸ்ட் மந்த்து 14 13 அந்த டேட் தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் நான் வந்தேன். ஆனால் நான் தமிழ்நாட்டில் வரும்போது 11ஆம் இல்லை வந்து 10ஆம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் லக்ஷ்மி சாமி இருக்கும் பார்த்தீங்களா, வரலக்ஷ்மி பூஜை, அதை முடிஞ்சு மறுநாளே நான் வந்து அவர் கூட வந்துட்டேன். அப்போது நான் ஒடிசாவுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் வந்தேன். 2019 நான் வந்தது. அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. எனக்கும் அவருக்கு வந்து ஹிந்தியில் தான் பேசிப்போம். அவருக்கும் ஹிந்தி தெரியும், எனக்கும் ஹிந்தி தெரியும். ஏன்னா நான் முன்னாடியே நிறைய கம்பெனிங்களில் வேலை பார்த்துருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பூ பறிக்க போனேன், அதுக்கப்புறம் வந்து ஷூ கம்பெனிக்கு போனேன், அதுக்கப்புறம் வயர் கம்பெனிக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்து அட்டை கம்பெனிக்கு போனேன், திருப்பி ஷூ கம்பெனிக்கு போனேன், திருப்பி வந்து த்ரெட் கம்பெனிக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் கம்பெனிக்கு போனேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அட்டை கம்பெனி, அதோட லாஸ்ட்டு. அதனால் நிறைய இதாக இருந்துச்சு. அதனால் அங்கே தான் நான் வந்து வேலைக்கு போயிட்டு அவர் கூட ஹிந்தியில் முன்னாடியே நான் வந்து ஹிந்தியில் கொஞ்சம் பேசி பழகிட்டேன். ஏன்னா 2014 தான் நான் வந்து வேலை பார்த்தேன். எப்படியும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் நான் வேலை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2014 17 15 16 17 18 19 6 வருஷம் கரெக்டாக வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி நான் வந்து ஆகஸ்ட் மந்த்து அந்த தேதியில் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்தேன். வந்த உடனே அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு வராத, அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவரோட மைண்டை வந்து ரொம்ப கரைக்க பார்த்தாங்க. ஆனால் உறுதியாக நின்னார். அந்த ஒரு மனசு திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, அந்த பொண்ணை ட்ரெயின்லேயே பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அப்படி விட்டுட்டு வரல. நம்ம வேறு இடத்துல தங்கலான்னு கூட நானே தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அப்போ பயமாக இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அவர் வந்து சொன்னார், இல்லை கன்ஃபார்மாக நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், எங்கள் வீட்டுக்கு போகலாம், கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணாலும் ஒருவேளை அவங்க வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து போய் என்னென்னா போனதுக்கப்புறம்
எல்லாருமே வந்து என்னை பார்க்க வந்துட்டாங்க. நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து ஒரு கார் புக் பண்ணிட்டு அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இவங்க பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி எதிர்க்க அவங்கள பார்த்த உடனே இன்னுமே பயம் வந்துடுச்சு. ஐயையோ அவ்வளோதான், நம்ம வந்து தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்தேன். உண்மையாக சொல்கிறேன், நான் எதுக்கு மறைக்கணும், ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கிட்ட வந்த உடனே முதல்ல அவர் வந்து போனதுக்கப்புறம் வீட்டில் என்ன பேசினாரு என்ன ஏதுன்னு தெரில. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி, நான் ட்ரெஸ் வேறு போட்டிருந்தேன், அடம் பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நான் வந்து அழுதுட்டேன் அந்த டைமில். நீ அழுகாத, நீ அழுகிற மாதிரி எதுவும் இல்லை, அண்ணா வந்துடுவாங்க, அண்ணா வந்து ஒத்துக்க வைப்பாங்க, அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டு இந்த ரூமுக்கு கட்டில் வந்து இப்படி இருக்குது, ஆனால் இப்படி இருந்துச்சு. அப்போ தாத்தா இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே அப்படியே அழுந்து அப்படியே தலையை போட்டு அடிச்சுக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ என்னவோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்ததே பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணாரு, நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் சரன்னு ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு மொழியும் தெரியாது, பாஷையும் தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது. அவரும் வேற என்னை விட்டுட்டு எங்கேயோ பக்கத்தில் வந்து போயிருந்தாரு. அந்த 20 நிமிஷம் நான் பட்ட பாடு இருக்கேன். இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூத்தார் வந்தார். மூத்தார் வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் கொஞ்சம் அமுச்சு, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு மூச்சு விடுங்கடா, டே கொஞ்சம் தள்ளி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு மூத்தார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அது வந்ததுக்கப்புறம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, எங்களோட ஃபேமிலி இப்படி தாம்மா இருக்கும், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைனா இப்படியே உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு நீ வந்து கிளம்பிடு. ஏன்னா சும்மா தேவையில்லாமல் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் இருந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அவனோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும், உன்னோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீ எது சொல்கிறதா இருந்தாலும் சரி, எது பேசுகிறதா இருந்தாலும் சரி யோசித்து நல்ல முடிவாகிடு. எங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் வீடு இருக்குது, நாங்கள் வேலை செஞ்சு தான் வீடும் கட்ட முடியும், நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து வளர முடியும். அப்படியெல்லாம் நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலியெல்லாம் கிடையாது. அதனால் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே அழுந்துக்கிட்டேன். அழுவாதம்மா, ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தார். ஏன் அழுவுற அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அண்ணா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, உனக்கு இங்கே இருக்க விருப்பமா, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைங்க நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான். அதோடு வந்து என்கிட்ட யாருமே வந்து அதுக்கப்புறம் பேசுனதுக்கிட்ட அவர் வந்து என்கிட்ட பேசுவார். எனக்கு வந்து சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிட. அந்த சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து தோசை வேறு ஊற்றி கொடுப்பாங்களே, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே வெறும் தோசையாக சாப்பிட்றது, வெறும் சப்பாத்தியாக சாப்பிட்றது எனக்கு பழக்கமே கிடையாது. எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா எப்படியுமே உருளைக்கிழங்கு குருமா, சட்னி ரெண்டுமே நாங்கள் வைப்போம். அப்படின்றதுனால ஒரு நாள் கொண்டுட்டு வந்துட்டு வெறும் சப்பாத்தி கொண்டு வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது என்ன இது அப்படின்னு சொன்னால், பாலும் சப்பாத்தி இது இங்கே இப்படி தான் சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னுமே அழகாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு அழுது உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவரே தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஒரு குழந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அந்த விஷயத்தில் வந்து அவர் நான் அது குறைய சொல்ல மாட்டேன். எப்படியும் எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே இருந்து ஒரு 18 நாள் கல்யாணம் ஆகாமல் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் போனதுக்கப்புறம் இடையில வந்து அவர் சொன்னார், நான் குளிச்சுட்டு வரேன், நீ வந்து அந்த வீட்டில் போய் டிவி பாரு. எனக்கு அந்த வீட்டில் அலோட் கிடையாது. அப்போ வந்து மாமியாரும் இருக்கல, மாமனாரும் இருக்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீ போய் அந்த வீட்டில் இரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் போட்டு விட்டார். ரொம்ப போர் அடிக்குது. அவர்கிட்டயும் அப்போ வந்து பெரிய ஃபோன் இல்லை, இருந்த ஃபோனை விற்றுட்டு தான் நாங்கள் வந்தோம். என்கிட்டயும் இல்லை அப்படின்னும் போது டிவியை பாரு, போர் அடிக்கும் உனக்கு ரூம்லேயே இருக்க. அந்த முழுக்க ஒரு 10 நாள் இந்த ரூமில் மட்டும்தான் நான் அடைஞ்சிருந்தேன். ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, உண்மையாக சொல்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்காது. அவர் இல்லாத டைம் நிறைய நான் வந்து அழுந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னாலாம் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டிவி பார்க்கும்போது தாத்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குச்சி இவ்வளோ பெரிய குச்சி வச்சு அப்படியே முதுகில் வந்து அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ வந்து அந்த கட்டில் மேலே உட்காரக்கூடாது, கீழே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூமுக்குள்ளேயே நீ முதல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு ரொம்ப அழுக வந்ததுமே
அழுது தேம்பி அவர் வேற வந்து குளிச்சுட்டு இருந்தார். நான் வந்து தேம்பி அழுந்து வந்து படுத்துட்ட உடனே கண்ணு முகம் எல்லாமே அப்போ நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அந்த ஃபோட்டோஸ் வேணால் கூட நான் வந்து மேலே ஆட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஒல்லியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழுகவும் அவர் வந்து பார்த்தாரு, ஏன் அப்படி வந்து படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவி கூட ஆஃப் பண்ணேன். எனக்கு அப்போ தெரியாது எங்கே சுவிட்ச் இருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு இன்னுமே அழுக அதிகமாகிடுச்சு. அழுத உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓ தாத்தா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். தேவையில்லாமல் என்னால் எந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு டிவி பார்க்கப்பா ராதா போயிருந்தா, அவர் என்ன பண்ணாருன்னு தெரில, அழுதுகிட்டே இருக்கா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் வந்தாங்க. ஆனால் தூரத்தில் நின்றா இது பண்ணாங்க, என்னை தொடலை. அதுக்கப்புறம் வந்து நீ அழுகாத, உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தாத்தா வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் செம்ம கோவப்பட்டுட்டு, அப்போவே கல்யாணம் ஆகலை அப்போது செம்ம கோவப்பட்டுட்டு தாத்தாவே வந்து திட்டினாரு, நீ யார் என் பொண்டாட்டி திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டை ஆயிடுச்சு அப்போது. ஐயோ நம்மளால ஒரு சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னுமே அழுக தான் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா என்னால் எந்த ஒரு சண்டையும் சரி எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஆகவும் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. அவர் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே இங்கே போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காகவும் வந்து போயிட்டு இருந்தாங்க. எங்கே கல்யாணம் பண்ணணும், ஜாதி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. கேஸ்ட் வேறு இருக்கிறதுனால ஜாதி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற வேலையில் அவர் மட்டும்தான் போயிட்டு வருவாரா. அப்போ வந்து இடையில ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஃபோன் வந்து கையில் வாங்கவே இல்லை, நீ கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. வந்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அவங்க வந்து நாங்கள் வந்து ஐயர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நீ ஒன்றும் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அப்போ யாரும் உங்ககிட்ட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னுமே அழக வந்துடுச்சு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு. அது வரைக்கும் என்னை கிச்சனில் விடல, அந்த ரூம்லேயே விடல. அந்த லாஸ்ட் அந்த தாத்தா என்னை அடித்த வரைக்கும் அவ்வளோதான். அது நாள் வரைக்கும் நான் இந்த ரூம்லேயே தான் இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு புடவை, அதுக்கப்புறம் கொலுசு, கம்மல், அதுக்கப்புறம் வந்து வளையல், இது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை எப்படி போடணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த அக்கா வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரிலனாலும் சைகையில் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செய்களையே சொல்லுவாங்க. எனக்கு இங்கே வந்து அவ்வளோதான் எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து மேட்ச் பண்ணி எப்படி போடணுன்னு தெரியாது. சொங்கா வந்து இங்கேயும் இருக்கணும், ஒயிட் கலர் வளையல் இருக்கணும், அதை எப்படி போடுறதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் போட்டுட்டு இருந்தேன், அதை வந்து கச்சன்னு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொலுசு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம். எனக்கு ரெடி பண்ணி விட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த காலையிலேயே நாங்கள் போய் பூரியில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அங்கே பூரியில் போயிட்டு ஜாதி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து இன்னொரு சாரீ மாற்றிக்கிட்டு அதில் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். கல்யாணம்னா பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பெருசாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. பட் எனக்கு அப்போ ஃபீல் ஆனது, ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்கலையே அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாரு, சும்மா வந்து துளசி மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துளசியை வந்து இவ்வளோ நீட்டிக்கு அந்த துளசி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறு முழுக்க ஒரு நார் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இங்கே ஒரு துளசி இருந்துச்சுன்னா இவ்வளோ கேப்பில் துளசிங்க 5 இடத்துல மட்டும்தான் துளசி இருந்துச்சு. அதை எனக்கும் ஒன்று போட்டு அவருக்கும் ஒன்று போட்டதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து சொங்கா வந்து போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து காசில் தான் வந்து இங்கே வந்து காசில் வந்து குங்குமம் எடுத்து வைப்பாங்க. அவர் என்ன பண்ணார், காசில் எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டாங்க. வச்சு விட்டதுமே 3 வாட்டி வச்சு விட்டாங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் வந்து
தாலியை போடவே இல்லை. "ஏனுங்க தாலி எங்கேங்க? இங்கே இருக்கிற தாலி எங்கேங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போது அதுக்கப்புறம் வந்து "நீயே போட்டுக்கோ. இதை வந்து நான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த குங்குமம், மெட்டி." ஆனால் நான் மெட்டி இங்கேருந்து போகும்போதே போட்டுட்டு போயிட்டேன். 3 கால்லையும் போட்டு விட்டுட்டு, இவ்வளோ பெருசு பெருசு மாமியார் போடுற மாதிரி அவ்வளோ பெருசு பெருசாக வாங்கிட்டு போட்டு நடக்கவே முடியலைங்க. அது ஒரு பெரிய கூத்து. அதுக்கப்புறம் தலையில் முக்காடை எடுத்துட்டாங்கன்னா, அப்படிலாம் முக்காடெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் இது கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போடுவாங்க. இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சு. ஐயோ திருப்பி என்னமோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காடை வந்து இந்த கை இப்படியே தான் இருக்கும். மூத்தார் என்னை பார்த்து பார்த்து சிரிப்பார். அவங்க அது சிரிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஹைட்டும் ஹஸ்பண்ட் ஹைட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் வந்து அவரோட இங்கே வரைக்கும் வருவேன் நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் வருவேன் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து கேட்பாங்க அவங்க, "உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா? இந்த பொண்ணு தான் கிடச்சிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எப்போவுமே வந்து நான் என்ன பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்போவுமே அவர் கூச்சப்பட்டதும் இல்லை, சங்கோச்சப்பட்டதும் இல்லை. நானும் அதே மாதிரி தான் எப்போவுமே. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் என்னை விட்டு கொடுத்ததில்லை. அந்த ஒரு சில சில விஷயங்கள் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில். கல்யாணம் ஆகி புதுசில் அது வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனதுன்னா இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிறது அதில் தான். யாராவது ஏதாவது சொன்ன போனால் அது எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு வந்தீங்களா, பார்த்தீங்களா, போனீங்களா அப்படின்னு இருக்கணும் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடித்து ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல உடனே பீச்சுக்கு வந்து அங்கேயே அந்த போகிற இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு இறங்கி அங்கே வந்து கொஞ்ச நாளாக விளையாடி அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தது தான். நான் ஆல்ரெடி மேரேஜ் ஃபோட்டோஸ் காமிச்சிருப்பேன். அதில் தான் நாங்கள் வந்து அன்றைக்கே ஆனால் ஈவினிங் 5:30க்கு மேலே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுவும் ஒழுங்காக வரல. ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்னை வந்து காட்டன் சாரீ கொடுத்துட்டு நீ சாரீ தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், "எங்க என்னால் கட்டிக்க முடியாதுங்க." அப்படின்னு சொன்ன உடனே என் மாமியார் கோவப்பட்டு, "நீ கூப்பிட்டு போயிடும் பொண்டாட்டி, இங்கெல்லாம் வச்சுக்காத, இங்கெல்லாம் வச்சுக்க முடியாது. கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், பண்ணி வச்சுட்டோம், அவ்வளோதான். அவள் புடவை கட்டிக்கலன்னா நீ கூட்டிகிட்டு போயிடு, எங்களுக்கு தேவையில்லை." அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து மனசுக்கு தலைமையில் அப்படி கையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னுமே, "சரி நான் கட்டிக்கிறேன், எனக்கு வரலனாலும் பரவாயில்ல." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறதுக்காக இந்த குட்டி பையனை நான் வந்து முந்தானேத்து காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா தான் எனக்கு வந்து புடவைய கட்டி விட்டுட்டு போனாங்க. அப்போது வந்து அப்போ வந்ததுக்கப்புறமும் வந்து அவர் தான் சமைச்சிட்டு, "நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ படுத்துக்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து படுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மார்னிங் வந்து எழுந்திரிச்சு சொன்னாங்க, "குளிக்கணும், காலையிலேயே வந்து குளிக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. தலையில் முக்காடு எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 நாள் நம்ம எப்படி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். முக்காடு போட்டுக்கிட்டே இருக்கணும். காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும்னு சொல்லிட்டு கதவு தட்டி 5 மணிக்கு எந்திரிக்க வச்சு காலையிலேயே வந்து இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கிச்சனுக்கு மட்டும் விட்டது கிடையாது. எப்படியும் என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் தான் வந்து என்னை கிச்சனுக்குள்ளேயே விட்டாங்க. ஏன் என்னென்னு எனக்கும் இது வரைக்கும் ரீசன் தெரியாது. அது வரைக்கும் பாத்திரம் கழுவுவேன், வீடெல்லாம் கூட்டுவேன். கிச்சனுக்குள்ளெல்லாம் விட்டது கிடையாது. சாப்பாடு வந்து தொட விட மாட்டாங்க. அவங்களாம் சாப்பாடு போட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. எப்படியோ ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து இன்னுமே வந்து பாப்பா வந்து சமைக்கலையா அப்படின்னு சொல்லும்போதுமே அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே திட்டினாங்க. இந்த மாதிரி அந்த பாப்பாவை ஏன் சமைக்க விட மாட்டேன்ற, ஏன் கிச்சனுக்குள்ளே விட மாட்டேன்ற, அதான் நீங்கள் ஜாதி பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்களா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போய் நான் இங்கே தனியாக தான் படுப்பேன். பயம் வருவேன், அழுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இங்கே பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை கூப்பிட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி நான் ஒரு 3 மாதம் சம்பாரித்து கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீ இப்போவே வந்து கூட்டிகிட்டு போயிடு, நான் அவங்க வந்து சரி நீ வந்து வராத, நான் வேணா ட்ரெயினில் கூட அந்த பொண்ணை ஏற்றி அமுச்சு விட்டுறேன், நீ வந்து அங்கே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கு அவருக்கு இன்னுமே கோவம் வந்துடுச்சு. என் பொண்டாட்டியை வந்து உங்களால் ஒரு ஒரு 3 மாதம் கூட உங்களால் வச்சுக்க முடியலையா, அப்படியே வந்து அதுவும் தனியாக வேற அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க. அவளுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவள் எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. இத்தனை நாள் வந்து 20 நாள் 30 நாள் தான் ஆகுது, நீங்கள் இந்த அளவுக்கு கலைஞ்சிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு அவங்க சொன்னது, கண்டிப்பாக நான் 3 மாதம் கழிச்சு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. 3 மாதம் சம்பாரித்து எனக்கு வந்து 18,000 ரூபாய் கொடுத்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்தது அவர். ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வீடியோ கால்லையே பார்த்துக்கிட்டோம். அந்த ஒரு 3 மாதம் கேப்பில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ கால் பார்த்துக்கிட்ட உடனே எனக்கு அவ்வளோ அழகாக வந்துடுச்சு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போங்க, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டார். இல்லை, நீ லாங்குவேஜ் கற்றுற வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ 3 மாதத்துக்கே வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எப்படி நான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்றதால கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தமிழ் படங்களே வந்து டப்பிங் பண்ணி ஒடியாலையும் வந்து போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தமிழ் படங்க நம்ம ஆல்ரெடி எவ்வளோ தடவை இந்த கில்லி, அதுக்கப்புறம் போக்ரி, அதுக்கப்புறம் வந்து அஜித், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, தனுஷ் இது, அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஃபிலிமை வச்சு பார்ப்பேன், இல்லைன்னா சீரியல்ஸ் பார்ப்பேன் அதிகமாக. ஏன்னா அப்போது அதுக்கு மேலே சமைக்க ஆரம்பித்தேன் இல்லைங்களா, 1 மாதம் கழிச்சு. அப்போ மாமியார் வந்து சீரியல் பார்ப்பாங்க, அதுலேயே நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு வந்து அந்த ஆக்டிங்லேயே நான் வந்து புரிஞ்சுப்பேன். அதுக்கு மீனிங் வந்து ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கணுன்றதுக்காக ரிப்பீட்டடாக அந்த வார்த்தையை 10 வாட்டி 20 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தேன். முதல்ல வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அந்த 3 விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து டொமேட்டோ கூட சொன்னால் கூட புரியும். அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த சாமானுங்க பேரை சொல்கிறது, அதெல்லாமே ரிப்பீட்டடாக கற்றுக்கிட்டே இருப்பேன். இது பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் மாமியார் வந்து ரொம்ப 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 இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் இங்கே இருந்தேனோ அதை விட டபுள் கஷ்டம் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்து நீ அங்கே தான் இருக்கணும், நீ ஒடியா ஃபுல்லாக கற்றுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. அதுக்கப்புறத்துலேருந்து என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என் கூடயே வந்து படுக்கவும் ஆரம்பித்தாங்க. என்கிட்ட நல்லா பேசுவாங்க. காலையில் 2 பேருமே சேர்ந்து ஒட்டுக்க எந்திரிப்போம். நான் வந்து வீடெல்லாம் கூட்டுவேன், பாத்திரமும் வந்து கழுவுவேன். அப்போ வந்து சப்பாத்தி செய்ய எனக்கு தெரியாது. மாமியார் வந்து தேய்ச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சுட்டு வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து தான் வைப்பாங்க. நான் வந்து பாலில் தொட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா உடனே வாந்தி வந்துடும். மாமியார் சொல்லுவாங்க, உனக்கு வாந்தி வரதில்லை, உனக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னா நீ செஞ்சு சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் தக்காளி தொக்கு வச்ச ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பால் செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து தொட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் பழகிக்கிட்டேன். ஒரு நாள் இடையில கூட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லதுமே என் ஹஸ்பண்ட்க்கு ஹிந்திலையும் எனக்கு சொல்ல தெரியாதா, ரொம்ப கோல்ட் ஆகிட்டு தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாமியாரை தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. போய் சொல்லக்கூடாது, 1 வருஷம் வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 1.5 வருஷம் கழித்து தான் அவர் வந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து எனக்கு அப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன் உங்ககிட்ட, என்கிட்ட அப்போதைக்குன்னு எனக்கான ஒரு ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கலை, புரியுதுங்களா. அது வரைக்குமே மாமியாரோட புடவை மட்டும்தான் நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு இது மட்டும்தான் வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து 1.5 வருஷம் கழித்து தான் நான் வந்து சொல்லணுமா என்னன்னு தெரியல, உண்மையாக சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு 2 செட்டு மட்டும்தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு, எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு, நான் இது வந்து உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நானும் நீயும் போயிட்டு ஷாப்பிங் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக அவர் கூட பைக்கில் போகும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. முதல்லே அவர் எனக்கு வந்து தலகாணி வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல தலகாணி வைக்கிறது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. முதல்ல அவர் என்ன வேணும்னு கேட்ட உடனே எனக்கு தலகாணி வேணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்னையும் கூப்பிட்டு போய் வாங்கினாங்க. ஆனால் இடையில என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து மாமியாரோட அம்மா வீட்டுக்கு அப்போ கூட்டிகிட்டு போனாங்க என்ன, அங்கேயே நாங்கள் வந்து தலகாணியை விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து ஜெகத்சிங்பூர் போயிட்டு அங்கே வந்து எனக்கு 1800 ரூபா கொடுத்து அந்த க்ரீன் கலர் சாரீ, அந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இந்த சாரீ வந்து எனக்கு
வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லேருந்து க்ரீமு, பவுடரு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு ஐலைனரு, லிப்ஸ்டிக்கு, பொட்டு, குங்குமம், இது எல்லாமே வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 11,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. அவர் எப்படியோ வந்து ஒரு 30,000 ரூபாய் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தார். வீட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் செலவுக்கும் வந்து கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு எனக்கு வந்து முழுக்க முழுக்க 11,000 ரூபாய் செலவு பண்ணார். வளையல், கொலுசு, தாலி, அவர் உனக்கு என்னென்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மனுஷன் ஃபுல்லாகவே ஆப்போசிட் ஆகிட்டாருங்க. உண்மையாக சொல்கிறேன். அவன் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. நான் எங்கேயாவது போகணுன்னு போயிட்டா கூட உடனுக்குடனே என்னை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு ஒரு தடவை எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய், ஆனால் அப்போ வந்து மாமியார் ரொம்ப கோவப்படுவாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சு என்னை வெளில கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து எங்கள் மாமியாருக்கு பிடிக்காது. சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எதுக்கு அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிறது வந்து அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பிடிக்காத மாதிரி தான் நடந்துப்பாங்க. நான் வந்து கேட்க மாட்டேன், நான் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சுத்தமாக கேட்க மாட்டேன். அந்த 1.5 வருஷம் முழுக்க முழுக்க நான் இந்த வீட்டில் மட்டும்தான் இருந்தேன். எங்கேயுமே போனது கிடையாது, ஹாஸ்பிட்டல் தவிர. அப்படி இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது அவர் வந்ததுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து சொல்லுவாருமா, நான் இந்த மாதிரி அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. சமைக்கிறது யார் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னா, அப்போ வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பலாம் எதிர்த்து பேச மாட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், எனக்கு உங்கள் வீட்டுக்கு போகவே பிடிக்கலைங்க, இங்கே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் 1/2 hour அப்படி சொல்லுமே அவருக்கு இன்னுமே கஷ்டமாயிடுச்சு. இவன் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு என்னவோ அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது, எனக்கு வேண்டாங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம் அதுக்குள்ளே அப்படி சொல்லுமே அவருக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ நாள் நீ இப்படி இருந்த, நான் தான் உங்ககிட்ட அழுத்து சொல்லுவேன் இல்லை எனக்கு கூட்டிகிட்டு போகாது, நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகாமல் என்னை இன்னும் இது வரைக்குமே இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நீங்கள் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாமே பேசி சண்டை வந்து அவர் வந்து நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு வந்து 1 மாதத்துலேயே கல்யாணம் முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு வந்து 1 மாதத்துலேயே என்னை திருப்பி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இன்னுமே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ மாமியார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சி காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து இங்கே என்னால் இருக்க முடியாது, என்னை கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் தான் சொன்னீங்க 3 மாதம் கழிச்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இடையில வந்து நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பெரியம்மா மூலயமா அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் இங்கே இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மூலயமா கொஞ்சம் பேசி ஓனர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவே ஆகி அவர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை வந்து இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 6 மாதம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தோம். அந்த 6 மாதமும் எங்கள் 2 பேரும் சண்டை மட்டும்தான் வரும். ரொம்ப லாங்கில் இருந்து இப்போது எனக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அப்போ அந்த அளவுக்கு பொறுமையும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கல. எல்லா விஷயத்துக்குமே அழுவேன், எல்லா விஷயத்துக்குமே பயப்படுவேன். ஆனால் இந்த ரூமில் மட்டும்தான் நான் கத்தி கத்தி அழுவேன், பேசுவேன் தனியாக. அதனால் இந்த ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். இவ்வளோ தான் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். ஸ்டார்டிங்கில் வரும்போது இன்னுமே நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அதனால நான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. அதை நான் ரொம்ப எப்படின்னா நம்மளை நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நீங்கள் அங்கே இருக்கவே இருக்காது, சும்மாவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், அவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவரோட குரலை கேட்கணும். அவர் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அவரோட குரல் நான் கேட்கணும். அதுவே போதும் அப்படி தான் நான் நினைப்பேன். இப்போவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த 6 மாதம் நான் அம்மா வீட்டில் இருக்கும்போதும் அவரோட ஞாபகங்கள் அதிகமாக எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அம்மாவும் வந்து, என்ன பாப்பா ஏன் நீ இப்படி ஆகுற, உன்னால் ஏன் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுவாங்க. அம்மாவும் பேசுவாங்க. பட் அப்போ வந்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில டைமெல்லாம் தோணிருக்கும். பட் நம்மளால் இருக்க முடியாதனால திருப்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சில டைம் தோணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் என் மாமியாருக்கு இன்னுமே கோவம் அதிகமாகிடுச்சு என் மேலே, திருப்பி வந்துட்டா அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் என்னை வந்து நல்லா
பார்த்துக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட அதுக்கப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு குறையுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் என்னென்னா இந்த வீடு கட்டுற விஷயத்தில் தான் மட்டும்தான் கொஞ்சம் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வருது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பேபி வேணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் கூட இருந்தால் மட்டும்தான் அது வந்து பேபி ஆகும். அப்படி இல்லாமல் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ 3 மாதத்துக்கு மாதம் ஒரு இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு வருஷம், அங்கே ஒரு வருஷம் இங்கே ஒரு மாதம், அதுவும் அதிகமாக வேலை செய்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. என் கூட இருக்கிறத விட அவங்க அதிகமாக வேலை செய்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எங்கள் 2 பேருக்கும் சண்டையும் வரும். வீட்லேயும் சில பிரச்சனைகள் வரும். அவங்க சொல்லுவாங்க எல்லா காசையுமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக நம்மளோட ஃப்யூச்சருக்காக சேஃப்டியாக ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது கொஞ்சம் நாளாக வந்து நீ வந்து உன்னோட யூடியூப் பணத்தை வந்து நீ வந்து சேர்த்து வச்சுக்கோ, அதுக்கு மேலே நான் பணமும் கேட்க மாட்டேன், இதுக்கு மேலே நீ வீட்டுக்கும் எதுவும் செய்யாதானே, அதான் நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நீ யூடியூப் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன கொடுத்துட்டு தானே இருந்த, அதனால் நீ வந்து சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். என்ன பண்ணி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சேர்த்து வைக்கணும் என்னோடய ஃப்யூச்சருக்காக. ஏன்னா இவங்க எல்லோரும் நம்ப முடியாது. நான் ரொம்ப இவங்களை நம்பி ஏமாந்தது போதும். நான் யூடியூப் பண்ண வந்தாலும் சரி, ஸ்டிச்சிங் காசு வந்தாலும் சரி, முழுக்க நான் வந்து வீட்டுக்காகவும் செலவு பண்ணுவேன், வீடு கட்டுறதுக்காகவும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அது வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து தோணுது. நீங்களே நிறைய வாட்டி பார்ப்பீங்க. இப்போ அதெல்லாம் அந்தளவுக்கு வந்து மாமியார் வந்து வீடியோக்குள்ளே வர்றதில்ல, நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல யாரையுமே. அதனாலே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு வேண்டாம் நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம், என்னால் எந்த அளவுக்கு வந்து முடியுதோ அந்தளவுக்கு வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் எனக்கு போதும். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கும் பெரிய விஷயந்தான். உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல, எப்படி பேசினேன் உளர்றேன் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், சாரி, ரொம்ப லென்த் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.